சொல்றாங்க. ஓ, வணக்கம், இனிய மாலை வணக்கம் ஜோதிமா அப்படிங்கிறாங்க. நம்ம ஜானு சொல்றாங்க வணக்கம். ஜோதி சிஸ்டர் அண்ணி உங்களுக்கு வணக்கம் சொல்றாங்க. 3 நாளா பிஸி பாப்பா லைவ். மூணு நாளா பிஸி பாப்பா, பாப்பாவே வார்டுக்கு கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறாங்க நம்ம ஜோதி சிஸ்டர். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்படிங்களா ஜோதிமா, சரி பரவாயில்லை. இப்போ பாப்பா நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஜானுவண்ணி கேட்குறாங்க, ஜோதி சிஸ்டர் பேரக்குட்டி நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஜானுவண்ணி கேட்குறாங்க. நல்லா இருக்காங்க அண்ணி அப்படிங்கிறாங்க எனது அருமை சகோதரி ஜோதி சிஸ்டர். சரி, நம்ம ஏதாவது பேசுவோம். நம்ம லைஃப்ல நடந்த நம்ம கதைகளை பேசுவோம். வணக்கம் வணக்கம், பாக்கியம் கிரியேஷனல் சேனல் லைவுக்கு சப்போர்ட். நேற்று 8:30 மணிக்கு வந்தேன், நீங்கள் நேரலை வணக்கம் சொல்லி. ஓ, நல்லா இருக்காங்க இல்லைங்கிறாங்க எனது அருமை சகோதரி ஜோதி சிஸ்டர். நம்ம ஜோதி சிஸ்டர் சொல்கிறாங்க, ஜானுனி ஜோதி சிஸ்டர் சொல்கிறாங்க, நேற்று 8:30 மணிக்கு வந்தேன், நீங்கள் நேரலை வணக்கம் சொல்லிவிட்டீங்க அப்படிங்கிறாங்க நம்ம ஜோதி சிஸ்டர். அப்படிங்களா ஜோதிமா, பரவாயில்லை விடுங்க அப்படிங்கிறாங்க நம்ம அண்ணியெல்லாம் பெருந்தன்மையாக தான் இருப்பாங்க நம்மள்கிட்ட. என்ன அண்ணி நம்மளும் அண்ணியை பார்த்துக்கணும். அண்ணியும் நம்மள்கிட்ட அண்ணியை நல்லா அரவணைச்சு நம்ம பார்த்துக்கிட்டாதான் ஜோதி சிஸ்டர் நம்மகிட்ட அண்ணி நல்லா பேசுவாங்க. ஏன்னா நாத்தனார் இல்லையா, அண்ணா ஒய்ஃப்ல நம்ம அம்மா மாதிரி பார்த்துக்கணும். இன்னைக்கு வருகிறேன் அப்படிங்கிறாங்க ஜோதி சிஸ்டர். ஓ, அதுதான் அப்படியா, இன்னைக்கு வருகிறேன் அப்படின்னு சொல்றாங்க நம்ம ஜோதி சிஸ்டர். இன்னைக்கு லைவ் வரேன்னு சொல்லியிருக்காங்க அண்ணி. நாத்தனார்னா கொஞ்சம் முன்ன பின்னதான் இருக்கும் அண்ணி அவர்களே. நம்ம கொஞ்சம் அனுசரிச்சு நம்ம நாத்தனார்லாம் வச்சுக்கோங்க. அப்புறம் அண்ணா எங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகே ஜோதிமா அப்படிங்கிறாங்க நம்ம அண்ணி. பார்த்தீங்களா, உடனே ஓகே சொல்லியிருக்காங்க. அண்ணியெல்லாம் நம்மளை பார்த்துக்குவாங்க. ஓகே அண்ணி அப்படிங்கிறாங்க நம்ம ஜோதி சிஸ்டர். இன்னைக்கு அம்மா வீட்டுக்கு போகும்போது